ஹரி ஓம், வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நிறைய பேர் சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், கிடைக்கலன்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1, வெண்டைக்காய் ஒரு 5. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி வந்து இது கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் தேங்காய். அதுக்கு கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைப்பில்லைங்களா, அதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை பாருங்கள், இது 3த்தையும் போட்டு இப்போ நம்ம ஆட்ட போகிறோங்க. இப்போ நம்ம இதை ஆட்டி எடுத்துடலாம். அதுக்குள்ளார இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு இது போட போகிறோம். கூட கருவேப்பிலை போட்டுடலாம். அது கூட இந்த பாருங்க, உளுந்து நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா வந்து ஃப்ரை ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் வெண்டைக்காய் போட்டுடலாம். இந்த வெண்டைக்காய் வந்து வதங்கட்டும். இந்த வதங்குற நேரத்தில் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முக்கியமாக புளி ஊறிட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போடலாங்க. இப்போ போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பும் போட்டுடலாங்க. உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் புளியும் நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா வெண்டைக்காய் இதுவாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், லைட்டாக சேர்த்தா போதும், நல்லா வதங்கிடலாம். இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் போட்டுடலாங்க. நல்லா ஒரு வதக்கலாம், அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி நம்ம ஊற்றலாம். தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. புளி தண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை வரைக்கும் போயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒரு 1 மினிட் வதக்கினேன் நான். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக வரட்டும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா அதோடு மிக்ஸ் ஆகி கொதிக்கிட்டோம். பாருங்கள், 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அப்படியே லைட்டாக திக்காயிட்டே வருது பாருங்கள். நமக்கு வேணும்னா ஊற்றலாம். இந்த தண்ணி அளவே போதுன்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாங்க. அதை பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக வருது. சில பேர் இந்த ஸ்டேஜில் பச்சரிசி கொஞ்சமாக கலந்து விட்டுக்குவாங்க. உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கலாம். நான் அதை கூட செஞ்சு காமிக்கிறேன். லைட்டாக போட்டால் போதும். இது பாருங்கள், கொஞ்சமாக பச்சரிசி சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான். இதை அப்படியே ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துருச்சு. கட்டி இல்லாமல் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ இதை ஊற்றுறேன் நான். லம்ஸ் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது போட்டு நல்லா ஒரு செகண்ட் நல்லா கொதிக்கட்டங்க. உங்களுக்கு குழம்பு நல்லா வந்து திக்காயிடும். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறவங்க, ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் இல்லைன்றதுனால நான் ரீஃபைண்ட் ஆயிலில் சேர்க்குறேன் நான். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி போட்டுறேங்க நான். அவ்வளோதாங்க, சுவையான காரக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு காரக்குழம்பு தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களை நான் அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.